கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அது மாதிரி ஆகஸ்டில் கோர்ஸ் முடிக்கிறேன். 2000 மேரேஜ் ஆனது. 10 மாதத்தில் எனக்கு தீக்ஷனான ஒரு மகள் பிறந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து துரதிருஷ்டவசமாக 2002 அவர் காலம் ஆயிட்டார். நான் ஒரு அறையிலே முடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி என்னோட பெண் குழந்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுகள் கிராமம் அப்படிங்கிறதுனால. ஓகே. எதனால மேம் இப்போ சிவில் சர்வீஸ் படிச்சா நம்மளால இந்த சேவையும் பண்ண முடியும், தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு எப்போ எந்த இடத்துல அது கிடைக்கும்? இந்த கிராமத்துல இருந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஏச்சும் பேச்சும் அவ வந்து அனுபவிக்க வேண்டி வரும். ஃபியூச்சர்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் நம்ம பொண்ணை. அதுதான் வந்து மெயினான ரீசனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது டெல்லியில், பூசா கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அங்கே போயிட்டு குழுவாக சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணி படித்தாதான் இந்த மாதிரிலாம் படிக்க முடியும், வீட்டிலே இருந்து படித்தா வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து 2004 ரொம்ப வீட்டில் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நான் எப்படியாவது நான் படித்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுறேனே. நான் தான் வந்து எங்கள் வீட்டிலேயே, அதாவது பெண்களில் முதல் கிராஜுவேட். முன்ன பின்ன யாராவது சர்வீஸில் வாங்கியிருந்தா அதுவும் ஆல் இண்டியா IAS IPSலாம் நினச்சே பார்க்க முடியாது. எங்க ஜென்மத்திலே பரம்பரையிலே யாருமே கிடையாது. யாராவது இருந்தா தானே நம்ம பொண்ணு வாங்குவா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே சொல்லுவேன், நான் வந்து கண்டிப்பா டாப் 20 வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஏன்னா வந்துட்டு அந்த அளவு வேற யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, ஸ்பூன் ஃபீட் பண்ணல. இது நானே வந்து ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் UPSCக்குள்ள நுழையும் போது எல்லாருக்கும் இந்த சொர்க்கவாசலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம சொர்க்கத்தை பார்த்ததில்ல, செத்தா தானே தெரியும் நமக்கு. ஆனால் அந்த இடம் வந்து எனக்கு அப்படியே சொர்க்கவாசல் திறந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகும்போது நான் நீ எப்படின்னாலும் ஒரு கொஷின் வரும், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு தானே எல்லாரும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வரும்போது நீங்களும் அப்படி தான் ஆரம்பிச்சிங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு. அது மாதிரி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் எப்படியாவது நீ வந்து உன்னோட இந்த மாதிரி நீ கணவனை இழந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து தீர்மானமாக முடிவு எடுத்திருந்தேன், அந்த விஷயத்த மட்டும் நம்ம வந்து சொல்லிடவே கூடாது. ஏன்னா வாழ்க்கை பூரா நமக்கு வந்து என்னோட திறமைக்கு கிடைச்ச வேலை கிடையாது. ஒரு சிம்பத்தியை நான் கிரியேட் பண்ணி அதனால கிடைக்கிற வேலை வந்து நமக்கு வந்து. அப்போ IFSஓட ரிசல்ட் வந்தது எனக்கு தெரியாது. ஒய்ஃப் தாண்டா டாப்பர், ஆல் இண்டியா டாப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மீடியால எல்லாம் கேட்டாங்க, செலக்ட் ஆயிட்டீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா. எனக்கு எந்த மாதிரியுமே ஃபீல் ஆகலை. உண்மையை சொல்லணும்னா ஒரு ஃபுல் நைட்டு ஃபுல்லாக அழுதேன். எதுக்கு அழுதேன் ஏன் அழுதேன்னு தெரியாது. அது ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக கிடையாது. வணக்கம். இன்று நம்முடன் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சவால்களை எதிர்கொண்டு UPSC தேர்வின் மூலம் IFS தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்று கேரள மாநிலத்தில் வனத்துறையின் உயர் அதிகாரியாக பணியாற்றக்கூடிய உமா IFS அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். உங்களுடைய இளமை காலம், நீங்கள் பிறந்து வளர்ந்தது, இதெல்லாம் எந்த ஊர், எங்கே படிச்சீங்க, அந்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய பேர் உமா. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஒட்டங்காடுன்னு ஒரு சிறிய கிராமம் தான் என்னுடைய ஊர். அப்பா தெய்வத்திரு தியாகசுந்தரம் அவர்கள், தாயார் தெய்வத்திரு அம்பிகா அவர்கள். என்னுடைய தாத்தா வந்து RM காயாம்பு, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வந்து சுதந்திர போராட்ட வீரராக இருந்து வீர மரணம் அடைஞ்சவர். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்துக்கிட்டு சிறைக்கெல்லாம் சென்று, தாத்தா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்துட்டு சிறைக்கு சென்று சுதந்திர போராட்ட வீரராக இருந்து இறந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க.
ரொம்ப நாள் கழிச்சு தான். ஓகே. எனக்கு 3 சகோதரி, நாங்கள் மொத்தம் 3 பேர் சகோதரிகள். எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கை. ஓகே. படித்தது வந்து எங்கள் ஊர்லேயே இன்னும் ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இன்னும் ஒரு ஸ்கூல் இருக்கு. அதாவது கருப்பையா உடையார் நினைவு துவக்கப்பள்ளி, அந்த ஸ்கூலில் தான் வந்து படித்தோம் 5ஆம் வகுப்பு வரைக்கும். அப்புறம் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் புனித அன்னாள் மகளிர் உயர்நிலைப்பள்ளி. எந்த ஊர் அது? புனல்வாசல்னு சொல்லிட்டு. உங்கள் ஊருக்கு பக்கத்துல? எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். டெய்லி சைக்கிளில் தான் போகணும். ஓட்டங்காடுல தான் நீங்கள் உங்களுடைய பள்ளி படிப்பை படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒட்டங்காட்டில் படித்தேன். தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ்? தமிழ் மீடியம் தான். 12ஆம் வகுப்பு வரைக்குமே நான் தமிழ் மீடியம் தான். ஒட்டங்காட்டிலேருந்து புனல்வாசலுக்கு சைக்கிளில் தான் போகணும். நாங்கள் 3 சகோதரிகள் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊரில் என்னென்னா 3 பொண்ணாயிடுச்சுன்னு அம்மாவுக்கு வந்து அது ஒரு சுற்றத்தாரால ஒரு மன அழுத்தம் உருவாயிடுச்சு. அதனால வந்து அவங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே ஒரு வயிற்று வலியினால அவதிப்பட்டு இருந்தாங்க. இது இந்த மன அழுத்தத்தால வர்ற ஒரு வயிற்று வலி. அதாவது எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த நோயுமே இல்லைம்மா, அவங்களுக்கு வெறும் மன அழுத்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த கிராமங்கிறதுனால நான் சொல்றது என்ன சொல்றது புரியுது. அந்த காலகட்டத்துல பிறந்தது 1979. இப்ப உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. அப்ப அந்த கிராமங்கிறதுனால வந்துட்டு பெண்கள் அப்படின்னாலே என்னது, ஒரு நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அதுதான் வந்து பெற்றோர்களோட ஒரு பெரிய ஒரு டார்கெட்டா இருக்கும். அதாவது எந்த ஒரு கெட்ட பேரும் எடுக்காம சுற்றத்தாரோட அவங்கள வந்து ஒரு நல்ல வழியில கரை சேர்க்கணும். அது மட்டும்தான் அவங்களோட ஒரு பெரிய எய்மா இருக்கும். அதனால சின்ன வயசுலேருந்தே எங்களை வந்து எப்படி சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. 3 பேரையும் கரை சேர்க்கணுமேங்கிற ஒரு மன அழுத்தம் அம்மாவுக்கு வந்து அதிகமாக இருந்தது. அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா வந்து உரக்கடை. அம்மாவும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. வீடுக்கு உரக்கடை எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அம்மா தான் முக்கியமாக உரக்கடையை பார்த்தாங்கன்னே சொல்லலாம். அப்பா வந்து நல்லது கெட்டதுக்காக அப்பா நிறைய வெளியில் போவாங்க. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட பையன். அவரும் ஒரு வர்த்தக சங்க தலைவராக இருந்தார். நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் அப்பா வந்து கரண்ட்டில் அந்த ரோட்டில் மின்கம்பங்கள் எரியலை, யாராவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி சேவைகள் செய்வாங்க. அதனால் அப்பா வந்து நிறைய வெளியில் போய் வர வேலை இருந்தது. அதனால் அம்மா தான் கடையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எங்களை வந்து நாங்கள் பொறுப்பான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபாக நல்லபடியாக நாங்கள் இருக்கணுங்கிறதுக்காகவே எங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்தாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, படிப்பு மேலே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லா விதத்துலேயும் முதல் ரேங்க் எடுப்பேன். அது மாதிரி கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, நாடகங்களில் நடிக்கிறது, இதெல்லாம் நிறைய நான் பண்ணுவேன். எங்கள் அப்பா வந்து அந்த ரேங்க் கார்டில் கையெழுத்து போடும்போது வந்து எந்த ஒரு முகச்சலனமே இல்லாமல் எல்லாருக்கும் எங்கள் 3 பேருக்குமே ஒரே மாதிரியாக வந்து கையெழுத்து போடுவாங்க. ஏன்னா வந்து ஏற்றத்தாழ்வுகள் நம்ம நினைக்கக்கூடாது, கம்பாரிசன் கிடையாது. நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால பாராட்டுறது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் வந்து புனல்வாசலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாவட்ட அளவிலான ஒரு பேச்சு போட்டி, அப்போ வந்து நான் வந்து 3வது பரிசு வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் மாதிரி இருந்தது. அதை வந்து நான் வீட்டில் எங்கள் அம்மாட்ட வரும்போது எங்கள் அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டில். அப்போ நான் அதாவது நான் இப்போ சொல்கிறத வச்சு எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு சம்பவமாக சொல்கிறீங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. எனக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் அந்த மாதிரி 3 குழந்தைகள். அன்றைக்கு பெரும்பாலான அம்மாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்கள கரை சேர்க்கறது மட்டும்தான் அவங்களுக்கு மெயினான வேலை. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லும்போது அம்மா வந்து ஒன்றுமே காதில் வாங்காமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அம்மாவுக்கு காதில் விழுகலைன்னு சொல்லிட்டு இன்னொரு 2-3 தடவை திரும்ப இந்த மாதிரி சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், அதை கொண்டு அங்கே வச்சுட்டு வந்து வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, படிப்பு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னா ஒரு 8:30க்கு மேலே வந்து லைட் எரியக்கூடாது. எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீ படித்து பாராண்டதெல்லாம் போதும், வந்து ஒழுங்காக தூங்கு. காலையில் எந்திரிச்சு நாங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் எந்திரிச்சு நீங்க பாராள வந்துட்டீங்க, அது வேற விஷயம். அதாவது வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும், அப்புறம் வந்து பாத்திரம் விளக்கணும், என் தங்கையோட துணியும் துவைச்சிட்டு ஒரு சைக்கிள் இருக்கும்,
ஓகே. பிஎஸ்சி எஸ்எல்ஆர்னு அந்த சைக்கிள் எடுத்துட்டு என் தங்கையும் டபுள்ஸ் ஏற்றிட்டு இப்போ என்னால் அது பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறி போச்சு. 2 பெரிய ஒயர் கூட அம்மாவே பின்னி தருவாங்க. அது நிறைய புக்கு இருக்கும் பயங்கர கனமாக. அது அந்த ஹேண்ட்பாரில் வந்து 2 பக்கமும் என் கூடையும் என் தங்கையோட கூடையும் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு நான் சைக்கிள் அழுத்தி கொண்டு போய் நானும் என் தங்கையும் அந்த புனல்வாசல் ஸ்கூலில் படித்தோம். அப்போ வந்து அதுதான் வந்து பள்ளி பருவம். அதுக்கப்புறம் +1 +2க்கு வந்து பேராவூரணின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஊர். 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் புனல்வாசல்ல படித்தேன். 11 12க்கு நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கூல் டாப்பர் நீங்கள் தான். ஓகே. 12ஆம் வகுப்புக்கு வந்து இந்த பக்கம் வந்து அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி பேராவூரணியில் படித்தேன். இப்போ தமிழ் வழியில தான் படிக்கிறீங்க. ஆமாம். முழுக்க வந்து டாப்பராக இருக்கிறீங்க, ஸ்கூல் டாப்பராக இருக்கு. ஆமாம். அதில் வந்து எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து கனவெல்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூல் டாப்பர் அப்படின்னா இதர் எம்பிபிஎஸ் போகணும் அல்லது வந்து நீங்க முடிச்சது ஏறக்குறைய 90களோட பிற்பகுதி இல்லைங்களா? 95ல நீங்க முடிக்கிறீங்கன்னா அப்போ ஒண்ணு மெடிக்கல் போறதுதான் ஒரு பெரிய விஷயம். தெரியும் எனக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்லாம் இருக்கிறது கூட அவ்வளவா தெரியும். ஹார்டிகல்ச்சருங்கிறதே நான் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போனப்போ தான் இருக்கிறதே தெரியும். அந்த மாதிரி எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.5ல தான் எனக்கு மார்க் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜும் இடம் கிடைச்சது. பட் எனக்கு அந்த இன்ஜினியரிங் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம தான் வந்து உங்க அக்கா படிச்சாங்களா அல்லது அவங்க வந்து 12ஆம் வகுப்பு முடிஞ்சோன்னா அவங்க தாய் மாமனுக்கு, எனக்கு 2 தாய் மாமா, அதுல மூத்த தாய் மாமா அக்கா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2வது தாய் மாமா என்னுடைய முதல் கணவர், அவரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு திருமணம் தான் நமக்கு ஆகுதுன்னா சரி ஹார்டிகல்ச்சருங்கிறதுனால பழம் காய்கறிகள் இயற்கைனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே இயற்கை. 12ஆம் வகுப்பு நீங்க முடிக்கிறீங்க. ஆமா. முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் 0.5ல போகுது. இன்ஜினியரிங்கும் கிடைச்சது. இன்ஜினியரிங் கிடைச்சது. வேணான்றீங்க. எந்த கல்லூரியில வந்து நீங்க? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஹார்டிகல்ச்சர்னு, அதாவது தோட்டக்கலை. அது வந்து தோட்டக்கலை அக்ரிகல்ச்சரோட ஒரு பிரிவு. ஆமா. ஃபாரஸ்ட்ரி ஒன்று இருக்கு. எந்த ஊர்ல படிச்சீங்க? பெரியகுளம்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தில். அங்கே தான் வந்து ஒரு 4 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதனால எனக்கு என்னன்னா சரி கல்யாணம் பண்ண போறோம், சரி இந்த மாதிரி பழம் காய்கறிகள் நம்ம ஒரு குடும்ப தலைவி ஆக போறோம், பிக்கல் அது மாதிரிலாம் பண்ணிட்டு இது பண்ணணும். கல்லூரி வாழ்க்கையிலே வந்து மெயினாக நான் அதிகமாக படித்த புக்குன்னா ரமணிச்சந்திரனோட புக்கு தான். அங்கே எப்படின்னா அந்த ஒரு சிவில் சர்வீஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த யூபிஎஸ்சிங்கிற ஒரு வாடையே இல்லாமல் வளர்ந்து வரைக்கும் அப்படின்னா என்னன்னு தெரியாது, என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படி யாராவது ஒரே. நீங்க தான் உங்க மன ரீதியாவே வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு திருமணம் பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு மனதோட தான் நீங்க படிக்கிறீங்க இருக்கும். அப்போ வந்து ரமணிச்சந்திரன் புக்கு வந்து நாவல் எப்படியோ வாங்குவாங்க. நாங்கள் காசு போட்டெல்லாம் வாங்க மாட்டோம். அது எப்படியோ ஒரு புக்கு வரும் அந்த என்டையர் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு. அப்போ வந்து அடுத்தடுத்த ஆள் சொல்லி வச்சுருப்பாங்க, ஒரு 10-15 பேர். நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா அந்த எப்படியாவது படிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பாட புத்தகத்தில் அப்படி படித்தது கிடையாது. நைட்டு 10 மணி வரைக்கும் எப்படின்னாலும் நீ காலையில் தானே அவளுக்கு கொடுக்க போகிற, அப்போ நான் 10 மணிக்கு வாங்கிட்டு நான் வந்து 1 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறமா கொடுக்குறேன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு வெயிட் பண்ணி அந்த புக்கெல்லாம் வாங்கி வெறித்தனமாக படித்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவையோ நல்லா சமைப்பேன். நான் எல்லா வெரைட்டியுமே சமைப்பேன். அதாவது இப்போ கிரீன் குயின்ஸ்னு எங்களுக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்குது. அதில் கூட விளையாட்டாக சொல்லுவாங்க இந்த கோவிட் டயத்தில் ஒரு நாள் ஒரு ரெசிபி நான் பண்ணி புதுசாக ட்ரை பண்ணி போடுவேன். அப்போ வந்து சொன்னாங்க நல்ல வேளை கோவிட் வேக்சினுக்கு ரெசிபி போடலை, இருந்தாலும் அதே செஞ்சு போட்டுருவேன் அப்படின்னு. சமையல் கலை, இந்த மாதிரி கோலம் போடுறது, அந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங்கு, அதில் வந்து என்னோட திறமைகளை நிறையா வளர்த்துக்கிட்டேன். அதாவது எனக்கு என்னோட எய்மே என்னென்னா நல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் படிக்கிறோம். ஒவ்வொன்றும் படிக்கும் போதெல்லாம் டிக்ஷனரி வச்சு தான் எனக்கு புரியாமல் எதையுமே நான் இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணது. நல்லா டிக்ஷனரி வச்சு தான் படித்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வெளியில் வரும்போது அந்த கடைசி கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க, நம்ம பேட்சுக்கு ஒரு ஆசிரியர் வந்து கோஆர்டினேட்டராக இருப்பார். அவர் வந்து எல்லாரையும் வச்சு நீங்கள் எல்லோரும் வெளியில் போகிறீங்க, ஒவ்வொருத்தரோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து எல்லாரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, நான் அதாகணும் இதாகணும் அப்படிங்கும்போது என்னோட வாய்ப்பு வரும்போது நான் சொன்னேன், நான் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஆகணும் சார். நான் நினச்சேன் அவர் ரொம்ப நம்மளை பாராட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பதில் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அதுக்கேமா நீ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சீட்டை வீணாக்கினேன். ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சீட் 4 வருஷம்.
அது எதுக்குமா நீ வீணாக்கணும், அதுக்கு நீ சும்மாவே +2 படிச்சுட்டு நீ போய் சோறாக்கி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே சொன்னார். அப்போ வந்து ஆமாம் சார் நம்ம சொல்கிறாரு, எனக்கு அப்பயும் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியாது. நம்ம படிச்சிருக்கோம், நல்லா போய் இப்போ நம்ம பிறக்க போகிற குழந்தைகளுக்கு உட்காந்து நல்லா பாடம் சொல்லி கொடுப்போம், அது நல்ல இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்லி அவங்கள படிப்பில் இதாக்கும். அப்படி அதுக்காக தான் நல்ல குடும்ப தலைவியாக தானே. அது மாதிரி ஆகஸ்டில் கோர்ஸ் முடிக்கிறேன், 2000 ஆகஸ்ட்ல கோர்ஸ் முடிக்கிறேன். அடுத்த மாதமே திருமணம். முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா நீங்க வந்து தாய்மாமா தான் கட்டிக்கணும்? ஆமா ஆமா, அது அவங்க ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கே அந்த சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்ததுனால எனக்கு தாய்மாமா அம்மா கூட பிறந்தது. ஆமா அம்மா கூட பிறந்தது. 2000 மேரேஜ் ஆனது. 10 மாதத்துல எனக்கு தீக்ஷனான ஒரு மகள் பிறந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து துரதிருஷ்டவசமாக 2002 அவர் காலமாயிட்டார். அப்போ தான் வந்து இத்தனை வருஷமாகவே நான் பிறந்ததுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஒரு கனவை கண்டுட்டு நான் இருந்திருக்கேன். திடீர்னு வந்து அப்படியே உலகமே வந்து காலுக்கு கீழே நழுவி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா உங்கள் ஏமே அதுவாக தானே இருக்குது, ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவே எல்லாமே கனவே கலைஞ்சு போயிடுச்சு. அப்போ நான் உயிர் வாழ்கிறதுக்கே ஒரு உந்துதலாக இருந்தது என்னோட மகளோட முகம்தான். ஓகே. அவளுக்காக கண்டிப்பாக இருக்கணும். அந்த வயசில் 20லேருந்து 21. 21 வயதில் 21 வயசு. அப்புறம் வந்து என்னுடைய அப்போ என்னாச்சுன்னா, அப்பா வந்து இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரரோட பையன் கொஞ்சம் வர்த்தக சங்க தலைவரெல்லாம் இருந்ததுனால வந்துட்டு எந்த சடங்குலாம் நமக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த கிராமம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில தானே இருந்தாகணும். நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்காக நம்ம வந்து அனுசரித்து போகணும் இல்லையா. சமூகத்தில் நம்ம எவ்வளோ முன்னேறிய சிந்தனையோட இருந்தாலும் அது என்னோட இது வந்து என் தங்கைக்கு அப்போ திருமணம் ஆகாமல் இருந்தது. அப்போ அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது இல்லை, அதனால அந்த கட்டுப்பாடுகளுக்கு அடிபடிஞ்சு இருக்கணும்னு. அப்போ அந்த மாதிரி இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஆமா, அந்த கிராமங்கிறதுனால நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எங்களை வளர்த்ததே எப்படின்னா, அப்பா வந்துட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டே போகணும், திருப்பி வரும்போது தலை குனிஞ்சிட்டே வரணும். அது மாதிரி அம்மாவுமே வந்து நல்லது கெட்டது எதுக்குமே ரொம்ப முக்கியம்னா தான் போவாங்க. ஏன்னா பெண் குழந்தைகள் அப்படிங்கனால வீட்டிலே இருந்து பார்த்துக்குவாங்க. அம்மாவும் பக்கத்து வீடு போய் எதுவும் பேசுனதில்லை, நாங்களும் பக்கத்து வீட்டில் இன்னுமே இந்த மூணு அக்கா தங்கச்சியில் வந்து யார் அகிலா யார் உமா யார் தீபா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. ஓகே, அகிலா உமா தீபா. ஆமாம். அப்போ வந்து அதாவது கணவனை இழந்தவர்கள் அப்படின்னா வந்து 1 வருடத்திற்கு வந்து வெளியில் போகக்கூடாது, கோயில்கள் எதுக்கும் போகக்கூடாது. எனக்கு கோயிலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதாவது மன அழுத்தம் இருக்கிறவங்க வந்து கோயிலுக்கு போனால் தான் அந்த ஒரு தெய்வமே இன்னைக்கு நமக்கு துணைன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அதுவே வந்து மறுக்கப்பட்டிருந்தது. அது மாதிரி வீட்டில் யாராவது இன்விடேஷன். ஊர் எது? பேராவூரணி. ஓகே. வீட்டில் இன்விடேஷன் கொடுக்க வருவாங்க. நான் ஹாலில் உட்காந்துருந்தேன்னா வந்துட்டு நாங்கள் அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபசகுணம் மாதிரி நினச்சிட்டு அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் நினச்சிக்குவேன், ஹாலில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கும் எம்ப்ராசிங்காக இருக்குது, அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அறையிலே முடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி என்னோட பெண் குழந்தையும் பார்த்தீங்கன்னா 1 வயசுல அப்படம் முழுங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேச்சுகள் கிராமம் அப்படிங்கிறதுனால. முக்கியமாக நான் சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டதே வந்து ஒன்று சர்வீஸ். ஏன்னா தாத்தா வந்து சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். சின்ன வயசுலேருந்து சத்திய சோதனை, பாரதியோட புக்கு இதெல்லாம் படித்து தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தோம். அது அப்பாவும் நிறைய சேவை மனப்பான்மை உள்ளவர். அதனால நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழலாம் ஒன்று. இன்னொன்று வந்து மகளுக்கு ஒரு பெட்டரான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும். இந்த கிராமத்தில் இருந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஏச்சும் பேச்சும் அவள் வந்து அனுபவிக்க வேண்டி வரும். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் நம்ம பொண்ணை. அதுதான் வந்து மெயினான ரீசனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஓகே. எதனால மேம் இப்போ சிவில் சர்வீஸ் படித்தா நம்மளால் இந்த சேவையும் பண்ண முடியும், தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு எந்த இடத்துல அது கிடைக்குது?
உண்மையில அந்த கணவரை இழந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யூபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனா இந்த மாதிரி கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கலெக்டர் ஆகணுங்கிற எய்மில் ஐஏஎஸ் எக்ஸாம் தான் எழுதினேன். அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது 3 தான் வந்து அகில இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் வந்து சென்ட்ரல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அகில இந்திய பணிகள் அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ஒரு கேடர் அலாட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கேரளா கேடர், நான் தமிழ்நாடுல பிறந்திருந்தாலும் என்னுடைய கேடர் வந்து கேரளா. நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். இது 3 வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு வந்து டெபுடேஷனில் வெளியில் போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம், யூஎன் முதலான ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறோம். அதனால இது பேர் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்திய வனப்பணியும் ஒன்று. இந்த வனப்பணிக்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ஒன்லி அந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க மட்டும்தான் எழுத முடியும். இப்போ மற்ற ஐஏஎஸ் முதலான மற்ற எல்லா சிவில் சர்வீசஸுக்கும் யார் வேணாலும் எந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படித்தவங்க ஏதோ ஒரு டிகிரி இருக்கணும், அவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். பட் வந்து இந்த வனப்பணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க, உதாரணத்துக்கு வெட்னரியன்ஸ் வருவாங்க, ஐஐடிஎன்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க வருவாங்க, பாட்னி சுவாலஜி படித்தவங்க வந்து எழுதலாம். அவங்க மட்டும்தான் வந்து எழுத முடியும். நாங்கள் இருந்தப்பெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒன்லி மெயின் எக்ஸாம் எழுதணும். அதில் இங்கிலீஷும் வரும், இங்கிலீஷ்லேயும் மதிப்பெண்கள் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அது வந்து எல்லாருக்கும் உள்ள காமனான இன்டர்வியூ. அதே போர்டு தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஒரே ப்ரிலிமினரி எழுதணும். அதில் வடிகட்டினதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்க்கு உள்ள கட் ஆஃப் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு உள்ள கட் ஆஃப் கூட அதிகமாகிடுச்சு இப்போ உள்ள ட்ரெண்டு படி. இந்த ப்ரிலிமினரி வந்ததுக்கப்புறம் இருக்கிறதுல இப்போ டஃபஸ்ட் எக்ஸாம்ங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஐஎஃப்எஸ் எக்ஸாம்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து டஃபஸ்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் தான். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பாட புத்தகங்களை வாங்கி நானே முதல்ல தமிழில் எல்லா புத்தகங்களையும் முதல்ல வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆங்கில புத்தகங்கள் வாங்கி வாசித்தேன். அது அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் பாட்னி தான் என்னோட ஆப்ஷன். என்னோட பேக்ரவுண்ட் அக்ரிகல்ச்சருங்கிறனால அதை ஆப்ஷனாக எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து மற்ற இப்போ இருக்கிற மாதிரி வந்து கோச்சிங் கிளாஸஸ்லாம் கிடையாது. இப்போவுமே கோச்சிங் கிளாஸ் அவ்வளோவா இல்லை. அக்ரிகல்ச்சர் பாட்னி வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆப்ஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரஃபி, பப்பேடு, சைக்காலஜி, சோஷியாலஜி அவங்களுக்கெல்லாம் நிறையா ஒரு இது வரும். அது மாதிரி ஸ்கோரிங்கும் அவ்வளோவா இல்லை சிவில் சர்வீஸில். அப்போ வந்து நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது டெல்லியில், பூசா கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அங்கே போயிட்டு குழுவாக சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணி படித்தாதான் இந்த மாதிரியெல்லாம் படிக்க முடியும், வீட்டிலே இருந்து படித்தா வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து 2004 ரொம்ப வீட்டில் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நான் எப்படியாவது நான் படித்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுறேனே, ஒரு தடவை என்னால் முடியலைன்னா அப்புறம் நான் வந்து வீட்டில் இருக்கேன். அப்போ வந்து அம்மா அப்பா வந்து என்னென்னா, நான் படித்து பயங்கர ஆஃபீஸர் ஆகணும்லாம் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. இந்த மன அழுத்தத்துலேருந்து ஒரு டைவர்ஷன் வருது, சூழல்லேருந்து வெளியில் வந்தால் போதும். ஆமாம், ஏன்னா நான் வந்து இந்த புக்குக்கு தான் வந்து எனக்கு வந்து போதை மாதிரி. எல்லாரும் ஒரு டீப் டிப்ரெஷன் அப்படின்னா ஒன்று ஆல்கஹாலிக் ஆயிடுறாங்க. நான் வந்து ஒர்க்கஹாலிக் ஆகிட்டேன். அதுதான் ஆகணும். இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். அதிகமான மன அழுத்தத்தில் இந்த புத்தகமும் ஒரு போதை தான். எனக்கு என்னென்னா, புத்தகம் படிக்காட்டி எனக்கு ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு கை கால் நடுங்குதும்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். அதனால் எப்போவும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அம்மாலாம் கூட யாராவது வீட்டுக்கு பார்க்க வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, இது மாதிரி படித்து ஒரு பைத்தியம் ஆயிடுவாளோங்கிற பயம். அம்மாவுக்கு வந்து என்னென்னா, நான் தான் வந்து எங்கள் வீட்டிலேயே, அதாவது பெண்களில் முதல் கிராஜுவேட். முன்ன பின்ன யாராவது சர்வீஸில் வாங்கியிருந்தா, அதுவும் ஆல் இண்டியா ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் நினச்சே பார்க்க முடியாது. எங்கள் ஜென்மத்திலே பரம்பரையிலே யாருமே கிடையாது. யாராவது இருந்தால் தானே நம்ம பொண்ணு வாங்குவா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது, அதுக்காக நான் சொல்ல வர்றேன். அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவ ஏதோ மனசாந்திக்காக
நீ போயிட்டு வா, நீ படிச்சு அப்படிலாம் நீ எங்கள் அம்மா என்னன்னா படிப்புக்காக கஷ்டமே பட்டுறக்கூடாது, அதுதான் எங்கள் அம்மாவோட மெயின். எதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஒரு நடுத்தர வர்க்கம் தான். அப்போ வந்து நான் வீட்டிலேயே இருந்தாலே உரக்கடையை கவனிச்சிக்கிட்டு இருந்தாலே என்னால் அந்த போதுமான வருமானம் வரும், அதை வச்சு நான் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது அம்மாவோட எய்மாக இருந்தது. அப்பா வந்து சரி உலசாந்திக்காக போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க 2004. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரிலிமினரி பாஸ் ஆகிறதே ரொம்ப ஒரு டஃப்பாக இருந்தது. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிமினரி பாஸ் பண்ணேன் பூசால போயிட்டு. அங்கே வந்து எந்த வருஷம் நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க? 2004. 2004 நீங்க டெல்லியில போறேன். அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் வந்து 2005 முதல் அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க? 2004 தான் கொடுத்தேன். நீங்க போன உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அது வந்து ஏன்னா வீட்டில் ஃபுல்லாக படிச்சுட்டே தானே இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன். அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே உள்ள ஸ்டாஃபோட பேயிங் கெஸ்ட் மாதிரி இருக்கும். ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் போட்ட ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்த தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் மாடே வந்து பெட்டரான மாட்டுக்கொட்டையே இப்போல்லாம் நம்ம ஊரில் ஹைஃபையாக பெட்டரான பிளேஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெல்லியோட கிளைமேட் வெதர் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஹாட் அண்ட் கோல்டு. அந்த கோல்டெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சிட்டே மாட்டோம். எப்படி நம்மளாம் ஸ்வெட்டரே வந்து வாங்கினது கிடையாது நம்ம ஊரில். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பிக்கும் அப்படியே. அந்த ஸ்காட்சிங் சன்லைட்டில் என்ன பண்ணுவோன்னா கீழே ஃபுல்லாக பக்கெட்டு ஃபுல்லாக தரையில் தான் படுத்திருப்போம், பெட்டெல்லாம் கிடையாது. அதனால ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டு பக்கெட் நிறைய தண்ணியை பிடிச்சி கீழே ஊற்றிட்டு அதுக்கு மேலே சேர் போட்டு அப்படியே உட்காந்தே படிச்சுட்டு அந்த சேர்லேயே வந்து தூங்கிடுறது. அது மாதிரி எனக்கு வந்து குரூப் வந்து என்னென்னா அங்கே லேடிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே ரொம்ப கம்மி. அப்போ நான் வந்து எனக்கு அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கிடச்சாங்க. அது ஒன்று வந்து என்னுடைய 2வது கணவர் கமலாகர், இன்னொன்று வந்து முத்துன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவங்க 3 பேரும் தான் நாங்கள் வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்பயும் வந்து என்னென்னா அந்த மாதிரி லேடிஸ் ஜென்ஸ்லாம் ஒரே ரூமில் உட்காந்துலாம் நம்ம அங்கேயும் அலோவ் பண்ணல அந்த காலகட்டத்தில். அப்போயும் நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் அங்கே வெளியில், அதுவும் ஒரு கம்மியான ஒரு எல்லோ லைட்டு தான் போட்டிருப்பாங்க. அந்த லைட்டுக்கு கீழே உட்காந்து தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து மெயின்ஸு கிளியர் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணேன், மெயின்ஸுக்கு வரல. அதுவும் ரொம்ப ஒரு நேரோ மார்ஜினில் தான் போணுச்சு. அப்போ வந்து எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே. அப்போ வந்து என்னுடைய கணவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, ஐஎஃப்எஸ் எழுதினார். நான் வந்து ஐஎஃப்எஸ் எழுதலை. நான் வந்து இந்த காமன் சிவில் சர்வீஸ் இருக்குது, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன். அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 2005 எழுதி 2006 சர்வீஸ் வாங்கிட்டாங்க. அப்போ வந்து அது சர்வீஸ் வாங்குற வரைக்கும் என்னை வந்து குருவேன்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் தான் வந்து எல்லா புக்கையும் பார்த்து, நமக்கு வந்து ரெடிமேட் நோட்ஸ் இருக்காது, நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு நோட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே சொல்லுவேன், நான் வந்து கண்டிப்பாக டாப் 20 வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஏன்னா வந்துட்டு அந்த அளவு வேற யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, ஸ்பூன் ஃபீட் பண்ணல, இது நானே வந்து ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ். அதனால வந்து அவர் வந்து அப்பதான் சொல்லுவார், நான் அப்போ ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருப்பேன். அதாவது வீட்லேயும் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா நடுத்தர வர்க்கங்கிறதுனால அப்பா கேட்டால் எக்ஸ்ட்ரா காசு தருவாங்க. நம்ம 1500 ரூபாய் அந்த அவுட் ஹவுஸுக்கு கொடுக்கணும், 1500 ரூபாய் சாப்பாட்டு கொடுக்கணும். அந்த சாப்பாடே வந்து பாலித்தீன் கவரில் வரும். நிறைய டைம் வந்து அதில் அப்படியே முடியெல்லாம் கிடக்கும், ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக்காக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன், இந்த மாதிரி ஹார்ஷ் வெதர், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இருந்து படித்தோம். எனக்கு என்னமோ டெல்லி போனாதான் அது வந்து ஒரு மாயை மாதிரி அன்னைக்கு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அது கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் படிக்கலாம். ஒரு டிகிரி வந்து நம்ம காலேஜ் போய் தான் படிக்கணும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து கரஸ்பாண்டன்ஸ்லேயே படிச்சுட்டு சர்வீஸ் வாங்குறாங்க. அப்போ வந்து நமக்கு போதிய கைடன்ஸ் இல்லாததுனால டெல்லி போனால் தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத சஃபரிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சென்னையிலே அப்போ இருந்து நல்ல ஒரு இதில் படிச்சிருக்கலாம். எனக்கு என்னென்னா இந்த ஆப்ஷனல்ஸ், அந்த அக்ரிகல்ச்சர் பாட்னிங்கிறதுனால இந்த ஐஏஆர்ஐ இருக்கும்போது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் போது அந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் அங்கே போனால் நிறையா கிடைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே போனேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சர்வீஸ் வாங்கினப்போ சொன்னார், இப்போ நோட்ஸை படித்து நானே சர்வீஸ் வாங்கிட்டு நீ கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2005 செகண்ட் அட்டெம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா நேராக இன்டர்வியூ போயிட்டேன். இன்டர்வியூ அப்போ நீங்கள் ஐஎஃப்எஸ் எழுதுறீங்களா இல்லை ஐஏஎஸ் எழுதுறீங்களா? நான் ஐஎஃப்எஸ் கடைசியாக 4வது அட்டெம்ப்ட்ல தான் எழுதினேன்.
அது வரைக்கும் ஐஏஎஸ் தான் திரும்ப திரும்ப எழுதிட்டு ஓகே. 2வது அட்டெம்ப்ட்ல இன்டர்வியூ போயிட்டீங்க. 2வது அட்டெம்ப்ட்ல இன்டர்வியூ போகிறேன். அப்போ வந்து என் மார்க் ரிட்டனில் என் ஸ்கோர் எடுத்தவங்கலாம் ஐபிஎஸ் அந்த இதில் போயிட்டாங்க. எனக்கு வந்து 300ல், அதாவது நம்ம இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க அப்படின்னா 10 மடங்கு, அதாவது இன்டர்வியூக்கு வந்து இப்போ அப்போல்லாம் வந்து 200 பேர் தான் ஃபைனல் லிஸ்ட் வரும். இப்போ எல்லாம் 1000 பேர் எடுக்கிறாங்க. அப்போல்லாம் 200 பேர். அதுலேருந்து ஒரு 10 மடங்கு தான் வந்து மெயின்ஸில் செலக்ட் ஆவாங்க. 2000 பேர் தான் மெயின்ஸ் எழுத முடியும். 20,000 பேர் மெயின்ஸ் எழுதுவோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா செலக்ட், அதாவது இப்போ 300 பேர் தான் ஃபைனலாக செலக்ட் பண்ணால் ஒன்லி 900 பேரை தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 1:3 தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதில் ஒன்றா வந்துட்டேன். அதாவது 1,00,000 பேர் பரீட்சை எழுதுறதுல அந்த 1,00,000 பேர் பரீட்சை எழுதுறாங்க. அதில் 1000 கணக்கில் மெயின்ஸ் எழுதுறாங்க. செகண்ட் கணக்கில் வர்ற இன்டர்வியூ கேண்டிடேட்ல செகண்ட் அட்டெம்ப்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 தான் ஃபைனல் டோட்டல் வேகன்சி. இப்போ எல்லாம் 1000 2000 வந்துச்சு. அப்போ 300 தான் வந்திருந்தது. அப்போ எனக்கு இங்கிலீஷ் வந்து எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன், இது பண்ணுவேன். எங்கே போனாலும் நம்ம தமிழ்ங்கிறதுனால எங்கே போனாலும் அந்த தமிழர்களோட பிடிச்சிட்டு தமிழ்லே தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் ஹிந்தியும் ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது. 2 வருஷம் இப்போ டெல்லியில் இருந்தேன். ஒரு வார்த்தை ஹிந்தியும் தெரியாது. இங்கிலீஷ்லேயும் யாருமே பேசிக்கிட்டது இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தானே பேசிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதை ஒரு இன்டர்வியூ பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்க. ரிட்டன்ல நீங்கள் நல்ல ஸ்கோரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூபிஎஸ்சிக்கு போன நாள் எனக்கு ஞாபகம். எல்லாரும் வந்து இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு மார்க் இன்டர்வியூ வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன். ஆன்லைனில் ஆஃப்லைனில் நிறைய சென்னையில் இருக்கும்போது நிறையா பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூ போகணும், இப்படிலாம் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட் டைம் நான் யூபிஎஸ்சிக்குள்ளே நுழையும் போது எல்லாருக்கும் இந்த சொர்க்கவாசலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம சொர்க்கத்தை பார்த்ததில்ல, செத்தா தானே தெரியும் நமக்கு. அதை பார்த்தது கிடையாது. சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு ஒரு வைபவம் இருக்கும் தெரியுமா, அதுக்கும் நான் போனது கிடையாது. ஆனால் அந்த இடம் வந்து எனக்கு அப்படியே சொர்க்கவாசல் திறந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். உள்ளே போகும்போது நான் அந்த கீழே தொட்டு கும்பிட்டுட்டு தான் இன்டர்வியூக்கே போனேன். அதாவது கடைக்கோடி கிராமம் தஞ்சாவூரில் ஒட்டங்காடு அப்படிங்கிறது வந்து பேர் சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது, ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து தமிழ் மீடியத்தில் படித்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் டெல்லியில் வந்து இருந்து தனிப்பட்ட வாழ்க்கையோட சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறது மட்டும்தான் இதாக இருக்கும். எனக்கு வந்து புத்தகத்தை எடுக்கிறதே வந்து பெரிய விஷயம். அவ்வளோ ஒரு டிப்ரெஷன், அதாவது குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோம், அந்த நெஞ்சை பிளக்கிற ஒரு டிப்ரெஷன், நெஞ்சை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் ஒரு டிப்ரெஷன். அதில் வந்து புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிறதே பெரிய சவாலாக இருக்கும். அப்புறம் அம்மா அப்பா வந்து நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம பொண்ணை நம்மளோட பொறுப்பு தானே வளர்க்குறது, அவங்கக்கிட்ட நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம். சீக்கிரமாக நம்மளை இதை முடிச்சுட்டு போகணும், இந்த இன்டர்வியூ இதெல்லாம் முடிச்சுட்டு போகணுங்கிற ஒரு இது எல்லா ஆர்வமும் சேர்ந்து இருந்தது. அப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னால் வந்து கரெக்டாக பதில் சொல்லுங்க, அதாவது பதில் தெரியுது, ஆனால் எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை. அதனால் தெரிஞ்சதுக்கும் ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஐ டோன்ட் நோன்னு சொன்னால் அதுதான் சிம்பிளான பதிலாக இருந்துச்சு. அப்போ வந்து 300 மதிப்பெண்களுக்கு நான் 90 தான் வாங்கியிருந்தேன். ஓகே, அது வந்து ஒரு இன்டர்வியூக்கு கொடுக்குற குறைந்தபட்சம் 70 அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. அதாவது என்னுடைய ரிட்டன் ஸ்கோர் வாங்கினவங்க எல்லா சர்வீஸில் போய்ட்டு இன்டர்வியூங்கிறது அந்த ஒரு 15 மினிட்ஸ் தான். அது பாருங்கள், அந்த வாழ்க்கையே வந்து அப்படியே திருப்பி போடும். ஏன்னா வந்து இந்த மாதிரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிப்பரேஷன் டைமே ஒரு கம்ப்ளீட் 2 இயர்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம், ப்ரிலிமினரி எழுதுகிறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த மெயின்ஸு, அந்த இன்டர்வியூ வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் 1 இயர். இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா எதுக்குமே வேல்யூவே இல்லை. நீங்கள் 1050 எடுத்திருக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்திருக்கலாம், எதுக்குமே இல்லை, 0 தான். அடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், ப்ரிலிமினரிலேருந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது நீங்கள் இன்டர்வியூ போனதுக்காக. அப்போ நம்ம 0க்கு வந்துடுறோம். அப்போ அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு இது பண்ணாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க,
நீ எப்படின்னாலும் ஒரு கொஷின் வரும், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு தானே எல்லாரும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னும் நீங்களும் அப்படி தான் ஆரம்பிச்சிங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு. அது மாதிரி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் எப்படியாவது நீ வந்து உன்னோட இந்த மாதிரி நீ கணவனை இழந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து தீர்மானமாக முடிவு எடுத்திருந்தேன், அந்த விஷயத்த மட்டும் நம்ம வந்து சொல்லிடவே கூடாது. ஏன்னா வாழ்க்கை பூரா நமக்கு வந்து என்னோட திறமைக்கு கிடைச்ச வேலை கிடையாது. ஒரு சிம்பத்தியை நான் கிரியேட் பண்ணி அதனால கிடைக்கிற வேலை வந்து நமக்கு வந்து மனசு ஒத்துக்காது. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்னை வந்து ஒழுங்காக வேலை செய்ய விடாது. திறமைக்காக வேலை கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா அந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அம்மாவுக்கு ஒன்று பிடிவாதம் அதிகம், அது மாதிரி எனக்கும் அந்த பிடிவாதம் வந்து இருந்து, அதனால நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. சும்மா படிப்பு, நல்லா படித்தேன், இது பண்ணேன், அவ்வளோதான் சொன்னேனே ஒழிய இந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் சொல்லி நான் இன்டர்வியூலாம் பண்ணவே இல்லை. அப்புறம் ரிசல்ட் நெகட்டிவ். அப்போ வந்து என்னன்னா அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வந்தது வீட்டில். அப்போ நான் வந்து சொன்னேன், அப்போ நான் மறுபடியும் படிக்க போகிறேன், இந்த தடவை நான் டெல்லிக்கு போனால் நிறைய செலவாகுதுப்பா, நான் வந்து சென்னை போய் படிக்கிறேன் அப்படின்னதுக்கு அப்பா சொன்னாங்க, படித்ததெல்லாம் போதுமா, ஏன்னா வந்துட்டு நீ உன்னை உளசாந்திக்காகத்தான் நாங்கள் படிக்க வச்சோம். அப்போ வந்து கிராமத்தில் எப்படி அப்படின்னா நியூஸ் பேப்பர், எங்கள் அப்பா வந்து இப்போ எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி காலையில் டீ குடிக்கிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தமிழ் நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க. அந்த பழக்கம் இருந்தது சின்ன வயசில், அதனால நாங்களும் நியூஸ் பேப்பர் வாசிப்போம். அந்த வேறு நியூஸுகள்லாம் வருது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லாம் வாங்க முடியாதும்மா, காசு கொடுத்தா தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை, அது யாரெல்லாம் ஒரு பொருளி மாதிரி பேசுவாங்க இல்லையா கிராமங்கள்ல, அதனால அப்பாவுக்கு வந்து காசு கொடுத்தா தாம்மா கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒத்து வராதுடா, நீ படித்த சரிதான், நீ வந்து இதுக்கு போன, அப்பா வாடா போடன்னு தான் கூப்பிடுவாங்க, 3 பேரும் பெண் குழந்தைகள். அப்பாட்ட வந்து பயந்துட்டு தான். எனக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா நான் ஒரு ஆள் தான் எங்கள் அப்பா கூட அதிகமாக பேசுனது, கல்யாணம் ஆன வரைக்கும் பேசுனது இல்லை. அப்போ எதுனாலும் அம்மா ஒரு வழி தான் போவோம். ஆனால் நாங்கள் ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற வருத்தத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எங்களை வாடா போடன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால வந்து நீ பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, நீ இனிமேல் வீட்டிலே இரு, இனிமேல் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா கண்டிப்பாக என்னால் முடியும், கண்டிப்பாக என்னால் முடியும், உன்னால் முடியும், சரி இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை, நீ வந்து அப்படியெல்லாம் ஆகி நம்ம அதனால சாப்பிடணும்னு ஒன்றும் இல்லைப்பா, நீ இருக்கிறது போதும், அதை பார்த்துக்கிட்டு நீ இங்கே இரு. ஒரு சாதாரண அம்மா அப்பாவுக்கு அப்படி தானே தோணும், அதாவது ஏன் போய் அங்கே கஷ்டப்படணும் சாப்பாட்டுக்கு இல்லாமல், எக்ஸ்ட்ரீம் வெதரில். நாமளே அம்மா அப்பாவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்போமோ என்னவோ, அப்படி தான் யோசிச்சிருப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ வந்து போராடி சென்னைக்கு போனேன். அங்கே வந்து எஸ்டிஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டு, இலவசமாக தங்குறதுக்கு இடம், சாப்பாடு அதெல்லாம் கொடுப்பாங்க. அங்கேருந்து படித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப அப்பயும் நினச்சேன், நான் எப்படியாவது இனிமேல் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம படிக்க வச்சதே பெருசு, எப்படியாவது இந்த தடவை சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறைய எழுதி பார்த்து எல்லாம் பண்ணேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மெயின்ஸ் எழுதும்போது எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துடுச்சு. அப்போ வந்து என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. அப்போ 3rd அட்டெம்ப்டோட கதை அப்போயே தெரிஞ்சிருச்சு. 2nd அட்டெம்ப்டில் இன்டர்வியூ போயிட்டு வரல, 3rd அட்டெம்ப்டில் மெயின்ஸ்லேயே வரல. அப்போ வந்து வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளோதான் நிறுத்திக்க, இதோட முடிச்சிரு, இது வந்து நமக்கு திரும்ப 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 இது வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து 1 இயர்னா பரவாயில்ல, ஒரு ப்ரிப்பரேஷனுக்கே 2 வருஷம் ஆகுது, அது போயிடுச்சுன்னா திருப்பி ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து சாதாரண எந்த நடுத்தர குடும்பத்திலையும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. எப்படி வந்து மாதம் மாதம் சும்மா ஒன்றுமே இல்லாமல் எப்படி செலவு பண்ண முடியும்? யாராக இருந்தாலும் அது கேட்க தான் செய்வாங்க. எதுக்கு நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, அப்பா அம்மாவை பத்தி ஒரு தவறான பிம்பம் வந்துடக்கூடாது. எல்லாரும் மாதிரி ஒரு சராசரி அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நடுத்தர பெற்றோர்களோட மனநிலை தான். ஏன்னா நான் கஷ்டப்படக்கூடாது, எதுக்கு ஊரா அலைஞ்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றதை கேட்கல, இல்லை நான் படிச்சு தான் ஆவேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அமைதியாக சொல்லி நான் கேட்கல. அதனால வந்து சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கை காலை முறிச்சு வீட்டுக்குள்ளே போடுங்க, நீங்கள் இவ வந்து மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்லை,
இவன் மட்டும் என்ன இங்கே போகிறா, சென்னைக்கு போகிறேன், டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மானத்தை வாங்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்தது. அப்புறம் எங்கள் மூத்த மாமாவுக்கே 2வது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சில பேர் அட்வைஸ் பண்ணாங்க. புக்கெல்லாம் எடுத்து எரிச்சிருங்க, எரிச்சா தானே வந்துட்டு புக்கெல்லாம் இருந்தால் தானே படிக்கிறேன்னு சொல்லி ஊராக சுற்றிட்டு இருப்பான். புக்கெல்லாம் எரிச்சிருங்க, அப்போ தான் எப்படியாவது நான் வந்து வீட்டில் முடக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சுற்றி இருக்கவங்க என்னன்னா நான் கஷ்டப்பட வேண்டாம் சும்மா, ஏன்னா யாராவது முன்ன பின்ன ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் எல்லாம் ஆயிருந்த தானே இவ்வளோ ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையே நம்ம வந்து கொடுக்கல இல்லையா. உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்திருந்தா பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நம்ம வருஷங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. 2007 வரைக்கும் 4ல் ஆரம்பிச்சு 7 வரைக்கும் என்னால் எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா வீட்டில் சண்டை போட்டுட்டு படித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது ஒரு என்ஜிஓவில் போய் திருவள்ளூரில் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணேன். 6000 ரூபாய் சம்பளம். அண்ணா நகரில் ஒரு ரூம் எடுத்துட்டு 2 பஸ்ஸு ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகணும். காலையில் 3 மணி நேரம் ஆகும், சாயங்காலம் 3 மணி நேரம் ஆகும். 6000 சேலரி வரும். அதுக்கப்புறம் அந்த ரூமில் உட்காந்து படிப்பேன். பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது படிச்சுட்டு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்பவே டஃப்பாக இருந்தது. நமக்கு ட்ராவலும் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அப்போ தான் வந்து என்னோட படித்த கமலாக இருந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவருக்கு ஐஎஃப்எஸ் ஆயிடுச்சு, வாங்கிட்டார். அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்ததுனால அப்போ போய் நான் வீட்டில் போய் சொன்னேன் இந்த மாதிரி. ஏன்னா வந்து எனக்கு அப்படியாவது அவர் கூட போயிட்டு அங்கே உட்காந்து நம்ம தேராதூனில் உட்காந்து நம்ம படிக்கலாம், மறுபடியும் இதை வந்து தொடரலாம். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா நான் அவர் கூட உட்காந்து படிச்சிருக்கேன். அவர் சர்வீஸ் வாங்கிட்டாரு. அவரு நாங்க 3 பேர்ல 2 பேரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அவங்க 2 பேருமே வாங்கிட்டாங்க. ஒருத்தர் ஐபிஎஸ் ஆயிட்டாரு, ஒருத்தர் ஐஎஃப்எஸ் ஆயிட்டாரு. இப்ப நான் மட்டும் ஆகல. அப்ப அவர் கண்டிப்பா நமக்கு அந்த அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது ஒண்ணுதான் என்னோட மெயின் எய்மா இருந்தது. மற்றது எதுவுமே அன்னைக்கு என் கண்ணு முன்னாடி இல்லை. அப்பயும் வந்து அம்மா வந்து வேற சமுதாயம் அந்த மாதிரி ஒரு இதில் அக்காவையும் தங்கையும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அப்படி பர்ஃபெக்ட் டிசிப்ளின்டு சைல்டு. நானுமே அப்படிதான். இருந்தாலும் அவங்களோட வரையறைகளை நிறையா மீறி இருக்கேன். அப்போ வந்து சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் பெற்ற அதே வயத்துல தானே உன்னையும் பெற்றேன், நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு அம்மா வந்து பேசுறதே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 3rd அட்டெம்ப்ட் சமயத்துலேருந்து அம்மா வந்து என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. அப்பா ஒரு ஆள் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாத்துக்கும். அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வெறும் மஞ்சக்கயிறு மட்டும் கட்டி அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தாங்க. அது எந்த வருடம் நீங்க பண்ணிக்கிட்டீங்க? 2007. 2007. அப்ப சார் வேலையில இருக்காங்க, நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல. ஆமா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவாங்க. நாங்க வந்து ட்ரெயின் ஏறி நேரா டேராடூன் போனோம். அவரும் ட்ரைனிங்ல இருக்காரு. அப்போ 2006 பேட்ச் 2007 ட்ரைனிங்ல இருக்காரு. அந்த ஒரு சின்ன ஒரு காட்டு தான் இருக்கும், ஒரு ஆள் படுக்கிறதுக்குரிய காட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூம் தான் அவரோட ரூம். அங்கே போய் உட்காந்து திரும்ப படிக்கிறத ஆரம்பிச்சேன். திரும்ப படிச்சுட்டே இருந்தேன். அவருக்கு வந்து யூபி கேடர் கிடைச்சிது, உத்தரப்பிரதேஷ் கேடர். அங்கே போனேன்னா கத்தர்னியாகாட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் டிவிஷன். அந்த ட்ரைனிங் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரியில் அங்கே எல்லாருமே வந்து அங்கே உள்ள லோக்கல் ஆளுங்களாக இருப்பாங்க. எல்லாருக்குமே லக்னோ அந்த மாதிரி மெயினான சிட்டிஸில் வந்து வீடுகள் இருக்கும். இது வரைக்கும் யாருமே அந்த இடத்துல ட்ரைனிங் போட்டதில்லை. அதனால அந்த சாதாரண வாழ்க்கை நடத்துறதுக்குரிய எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. கரண்ட்லேருந்து எதுவுமே. எந்த மாவட்டத்தில் இருக்காது? பரேச்சின்னு சொல்லிட்டு நேபாள் பார்டரில். நாங்கள் தேராதூன்லேருந்து ஆரம்பித்து அந்த பரேச் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் தான் போனோம். கம்ப்ளீட்டாக இருட்டாகவே இருந்துச்சு. நான் நினச்சேன் பயங்கரமான ஃபாரஸ்ட் போல் இருக்குது, நம்ம அதில் வந்து பயங்கரமான ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிராமங்கள். என்னென்னா அங்கே எங்கேயுமே கரண்ட்டு கிடையாது. இப்போ நீங்கள் நம்புவீங்களா, கரண்ட்டே இல்லாத ஊரெல்லாம் இந்தியாவில் வந்து இருக்கு. அந்த ஊர்லன்னா நாங்கள் இருந்திருக்கோம். கரண்ட்டே இல்லாமல், மிக்சி இல்லாமல், கிரைண்டர் இல்லாமல் 2 வேளை தான் சாப்பிடுவோம். கரெக்டாக கரண்ட் இருக்காது, ஜெனரேட்டரில் ஓட்டுவாங்க. காலையிலே சமைச்சிருவேன். சோறு மட்டும்தான், டெய்லியே சோறு தான், டெய்லியே ஒரு சோறு. அப்போ வந்து காலையிலே சமைச்சிருவோம். பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வந்து ஃபாக் வந்துடும்.
இப்போ நீங்கள் அங்கே ஒரு 5 அடி 6 அடியிலே யார் இருக்காங்கன்னே தெரியாது. இப்போ வெளியில் போனீங்கன்னா எப்போதுமே நான் அங்கே நைட் பேட்ரோலிங் அவர் போவார், சில நேரம் கூட்டிகிட்டு போவார். பார்த்தீங்கன்னா அந்த கேட்லேயே சிறுத்தை இந்த மாதிரி உட்காந்துருக்கும். ஓகே. அதனால 6 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாது. 6 மணிக்கு மேலே கொஞ்ச நேரம் தான் டீசல் வச்சு ஓட்டிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். வனத்துறைக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குமா, அது தங்கியிருந்தோம். அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, டீசல் வச்சு ஜெனரேட்டர் ஓட்டுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் ரொம்ப நேரம்லாம் ஓட்ட முடியாது. அதனால 6 மணிக்கு மேலே படிக்கிறதுங்கிற ஆப்ஷனே கிடையாது. எங்கம்மா 8:30க்கு மேலே படிக்க. எனக்கு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு மேலே படிக்க முடியாது. அதனால ஒன்லி பகல் மட்டும்தான். பகலில் எவ்வளோ படிக்கணும், அவர் ஆஃபீஸுக்கு போவார், நான் வந்து உட்காந்து ஃபுல்லாக பகலில் படிச்சுக்குவேன். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 6 மணிக்கே படுத்துருவோம். ஏன்னா பயங்கரமான இமாலயத்தோட ஒரு இது அடிவாரத்தில் நேபாள் பார்டரில் பயங்கரமான குளிராக இருக்கும். அதனால சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவோம். அதுதான் வந்து ஷெடியூலாக இருந்தது. அப்படி படித்து அப்புறம் லக்னோவில் போய் எக்ஸாம் எழுதுவோம். அதுக்கும் ஒரு பஸ்ஸில் ஏறி லக்னோ போகணும். அப்படிலாம் லக்னோவில் போய் அந்த அட்டெம்ப்ட் வந்து லக்னோவில் போய் கொடுக்குறீங்க? அந்த அட்டெம்ப்ட்டும் ஆமாம் கொடுத்தேன், லக்னோவில் கொடுத்தேன். அந்த ஐஏஎஸ் எழுதுனது வந்து லக்னோவில் எழுதினேன். ப்ரிலிமினரி மெயின்ஸ் லக்னோ எழுதினேன். அப்போ வந்து டேராடூனில் இருக்கும்போதே நான் ஐஎஃப்எஸ் அப்போ தான் வந்து அந்த அகாடமிக்கே போயிட்டேன். சர்வீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அகாடமி பார்த்துட்டேன். அப்போ வந்து அவர் தான் சொன்னார், நீ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, இதே எழுதலாமே, நீ அதே ஆப்ஷன் தான், இதே நீ ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன். நான் 2008 எக்ஸாம் எழுதுகிறேன். அப்போ 2009 வந்து 2 இன்டர்வியூமே வந்துருச்சு எனக்கு. அதாவது ஃபெப்ரவரியில் வந்து ஐஎஃப்எஸ்க்குரிய இன்டர்வியூ, மார்ச்சில் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ. பிப்ரவரியில் வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. அந்த மார்ச்சில் ஐஏஎஸ் இன்டர்வியூ வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. அப்போ ஐஎஃப்எஸோட ரிசல்ட் வந்து வந்தது எனக்கு தெரியாது. நான் வந்து ஒன் விங் அண்ட் பவன்னு ஒரு கெஸ்ட் ரூமில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். இவர் வந்து இங்கே ஆஃபீஸில் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அன்றைக்கி லக்னோலேருந்து கிளம்பி என்னை பார்க்குறதுக்காக டெல்லி வரணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கார். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே சென்னையிலேருந்து இந்த சங்கர் இன்ஸ்டியூட் வச்சுருந்தார் இல்லையா, சங்கர், மிஸ்டர் சங்கர், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அவருக்கு உன் ஒய்ஃபு தாண்டா டாப்பர், ஆல் இண்டியா டாப்பர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி. ஐஎஃப்எஸ் எக்ஸாமில் எந்த வருஷத்தில்? 2009. 2009 பேட்ச் நீங்கள் தான் டாப்பர். அப்போ வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், இந்த மாதிரி அந்த அளவுக்கு மொபைல் அதெல்லாம் இருந்த காலகட்டம் கிடையாது. அப்போ வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மாதிரி செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே மீடியாலெல்லாம் கேட்டாங்க, செலக்ட் ஆகிட்டீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா. எனக்கு எந்த மாதிரியுமே ஃபீல் ஆகலை. உண்மையை சொல்லணுன்னா ஒரு ஃபுல் நைட்டு ஃபுல்லாக அழுதேன். எதுக்கு அழுதேன் ஏன் அழுதுன்னு தெரியாது. அது ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக கிடையாது. அது என்ன மாதிரியான ஃபீலிங்னு எனக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், நிறைய அவார்ட்ஸ். ஸோ அந்த 2009 பேட்சில் நீங்கள் தான் டாப்பராக வரீங்க. அதாவது நிமிஷ் அகர்வால் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர் வந்துட்டு ஐபிஎஸ் வாங்கிட்டார். அப்போ நான் வந்து செகண்ட் ரேங்க்ல இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நீங்கள் ஆல் இண்டியா பேட்ச், ஆல் இண்டியா டாப்பர் ஆகிட்டீங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கூட ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க, மாண்புமிகு மங்கை. அதாவது அதில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் அதிகாரி இல்லை, இந்த மாதிரி கணவனை இழந்து இந்த மாதிரி வந்த, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஆல் இண்டியா டாப்பர் யாரும் ஆனதில்லை. அதனால இந்த மாண்புமிகு மங்கைன்னு சொல்லிட்டு காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷனில் ஒரு அவார்டு லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு இரவு முழுக்க அழுதிங்க, ஆனால் அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் இல்லை. கண்டிப்பாக சில என்ன சொல்கிறது, ஃபீலிங்களை வந்து விவரிக்கிறதுக்கு வந்து நமக்கு வார்த்தைகள் வந்து கிடையாது. அப்போ கேட்டாங்க இது மாதிரி. ஏன்னா நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தப்பெல்லாம் எப்படி சந்தோஷப்படணும்னு தெரியாது. அதாவது வாழ்க்கையில் என்ன துக்கங்கள் பாதித்த அளவுக்கு வந்து சந்தோஷங்கள் என்னை அவ்வளோ பாதிச்சதில்லை. ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே, அது கிராமங்கிறனால யாருக்குமே எங்களுக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. இன்னை வரைக்குமே நாங்கள் பர்த்டே எல்லாம் அக்கா தங்கச்சியெல்லாம் யாரும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு காமன் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி காமன் செலிப்ரேஷன் தான் இருக்குமே ஒழிய எங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் எதுவும் பண்ணிக்கிட்டது இல்லை. அதனால் எனக்கு உண்மையிலே ஒன்றும் தோணலை. பட் அவங்க கேட்டப்போ நான் சொன்னேன், ஐ டெடிகேட் மை சக்ஸஸ் டு மை 8 years old டாட்டர் தீக்ஷனா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அவள் தான் எல்லாத்துக்குமே உந்து சக்தி. அவளுக்காக தானே எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமே அவளோட எப்போ போய் சேருவோம்,
அவளோட எப்போ போய் சேருவோம் அப்படி இந்த ஒரு ஏக்கத்தில் அந்த ஒரு மன அழுத்தத்திலே எப்போதும் இருந்துட்டு இருந்த வாழ்க்கை 2009 வரைக்கும். அப்போ சரி அவளோட சேர போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் சந்தோஷமாக அந்த உங்களுக்கு அப்போ எந்த கேடர் கிடைக்குது? எனக்கு கேரளா கேடர். அப்போ அவர் யூபி கேடர்ல இருந்தார். நான் திருமணம் அடிப்படையில் அவர் சேஞ்ச் ஆகி இங்கே வந்திருக்கு. இப்போ நீங்கள் 2 பேருமே கேரளாவில் ஒரு கேரளா ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் அடுத்து சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ, ஐஏஎஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் வந்து இன்டர்வியூவில் மார்க்கு வரல. இதில் நிறைய மார்க் போட்டிருந்தாங்க. 220 வந்தது. அதில் வந்து 130 தான் வந்தது. அதனால அப்பையும் வந்து ஐஏஎஸ் செலக்ட் ஆகலை. அதனால ஐஎஃப்எஸ்ல ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளோட பேக்ரவுண்டு வந்து இயற்கை சம்பந்தமான விஷயமா இருக்கிறதுனால இது கண்டிப்பாக சூட் ஆகும். முதல் போஸ்டிங் எங்க மேம் ஐஎஃப்எஸ்ல?